மனோகரா மனோகரா அது எஸ்எஸ்ஆர் நடித்த படங்கள் தான். சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். நான் சொன்னேன்ல, ஆலயமணி, நம்ம கை கொடுத்த தெய்வம், பச்சை விளக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒன்று. பழனின்னு ஒரு படத்தை மறுத்து பேசவே முடியாது. ஏன் பழனியை சொல்கிறேன்னா, அதில் ஒரு பாட்டு வரும், அண்ணாச்சி வேட்டி கட்டின ஆம்பளையா நீங்கள், யாராச்சும் ரோசம் இருந்தால் மாட்டுப்பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். காளமாடை அடக்கிற சீனு. அப்போ தேவிகா பாருங்கள், தேவிகா உசுப்பேத்தி விடும். எஸ்எஸ்ஆர் எப்படி உசுப்பேத்தி விடும்னா, சேடப்பட்டி சிங்கக்குட்டின்லாம் வார்த்தை வரும் அதில். அந்த படத்தில் சேடப்பட்டி ஒரு பிறந்த ஊர். சேடப்பட்டி சிங்கக்குட்டி உசுப்பேத்தி காலை அடக்கிடுவார்னு வைங்களேன். சிவாஜி அண்ணனாவும், முத்துராம ரெண்டாவது முத்துராமன் தம்பியாகவும், ஸ்ரீராம்னு ஒரு நடிகர் இருப்பார். அவர் 4 பேர் அண்ணன் தம்பியாக நடித்த கதை. பிரமாதமாக நல்ல ஒரு பழனி வெற்றி பெற்ற படம், பீம்சிங் எடுத்த படம். அதில் அந்த சேடப்பட்டி சிங்கக்குட்டின்னு கண்ணதாசன் போட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் எம்பி எம்எல்ஏ வாய் அவர் வந்தது, அதை குறிக்கும் வகையில் அந்த பாட்டு எழுதினார். அந்த பாட்டு எழுதி நடிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த கொள்கை கோட்பாடு இதுகள்லாம் ரொம்ப அது. பூம்புகார்னு ஒரு படத்தை மறக்கவே முடியாதுங்க. அதாவது நீலகண்டன் இயக்கின படம். நீலகண்டன் இப்போ திமுகவில் இருக்கார். அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆஸ்தான டைரக்டராக மாறினார் நீலகண்டன். பல வெற்றி படங்களை, சக்கர திருமுகல் தொடங்கி நினைத்தை முடிப்பது வரைக்கும் பல வெற்றி படங்கள் எடுத்த டைரக்டர் நீலகண்டன். அந்த நீலகண்டன் இயக்கத்தில் பூம்புகார் படம் கோவலனா நடிச்சிருப்பார். அதில் கவுந்தி அடிகளாக கேபி சுந்தரம்பாள் வரும். பூம்புகார் படம் இருக்குது பாருங்கள். 1964 கலைஞர் கதைவசனம் விஜயகுமாரி நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்க. அருமையான படம். அந்த பூம்புகார் படம்லாம் எஸ்எஸ்ஆர் கோவலனா நடித்த அந்த இறுதிக்கு சீன்களெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த யதார்த்த நடிப்பு, மிகை நடிப்பு எல்லாத்தையும் மிஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு நடிப்புங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். அந்த அவர் கொலைக்களத்தை கூட்டு போய் அந்த சாகுற சீன்லாம் உண்மையிலே ரசிகர்கள் ரொம்ப அதாவது அந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள். கண்ணகி சபதம் எடுத்து அடுத்து அழிக்கிற சீனை காட்டினா அந்த சீனுக்கு, அதாவது வாழ்ந்து ஒரு மண்ணை வாழ்ந்து நொடித்து ஒரு கால் சிலம்பு எடுத்து ஊருக்கு இப்போ நல்லபடியாக திருந்தி வாழன்னு நினைக்கும் போது கொலைப்பொலி சுமத்தி அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓயக்கா தேவர் வந்திருப்பார். அந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் பூம்புகார்.